Dear students, 11th standard chemistry periodic classification of elements நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் அயனைசேஷன் எனர்ஜி. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான், அதனால் கொஞ்சம் க்ளோஸில் கவனிச்சிங்க. ஃபுல்லாக தியரிட்டிக்கலாக தான் இருக்கும், ஆனால் சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போ பார்த்தோம்ல அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா என்ன, ஒரு அவுட்டர் மோஸ்ட்டில் உள்ள எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான எனர்ஜி. ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா அந்த ஆட்டத்தோட நியூக்ளியஸ்ல இருந்து அவுட்டர் மோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸில் உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான எனர்ஜி நம்ம என்ன சொல்கிறோம், அயனைசேஷன் எனர்ஜி. அது எப்படி, அது என்ன, எங்கே வந்து பார்த்தோம்னா வேரியேஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதான் பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் அயனைசேஷன் எனர்ஜி. ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள், the ionization energy usually increase along a period with a few exceptions. As discussed earlier, when we move from left to right along a period, the valence electron are added the same shell. At the same time, protons are added to the nucleus. The successive increase of nuclear charge increase the electrostatic attractive force and the valence electron, and more energy is required to remove the valence electron, resulting in high ionization energy. Let us consider the variation of ionization energy in the second period elements. The plot of atomic number versus ionization energy is given below. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அயனைசேஷன் எனர்ஜி அலாங் த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது, அக்ராஸ் த அலாங் த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது, அக்ராஸ் த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி சார் அப்படின்னா, அலாங் த குரூப்பில் ஆட்டத்தோட சைஸ் வந்து பெருசாக பெருசாக என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஈஸியாக அந்த சைஸ் பெருசாக பெருசாக அந்த நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிடும். அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ இதுவே அக்ராஸ் த பீரியடில், ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் இருக்குல்ல, லித்தியத்துலேருந்து நியான் வரையும் எடுத்துக்கங்க. லித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் வந்து 3, ஹைட்ரஜன் ஹீலியம் லித்தியம் 3, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s1. இதே பெரிலியம் 2s2, போரான் வந்து 1s2 2s2 2p1. இப்போ போரான் வந்து நியான் வரையும் எடுத்துக்கங்க. போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் சப்ஷெல்லையே எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில்லப் ஆகுது. அது நியூக்ளியஸுக்கு க்ளோஸ்டாகவே, அதாவது சேம் சப்ஷெல் ஆர் வேலன்ஸ் செல். ஸோ அதில் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில்லப் ஆகுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து அதிகமாகுது. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாகிறதுனால அந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகுது. ஸோ அப்போ ஆட்டத்தோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ சைஸ் ஆஃப் தி ஆட்டம் இன்க்ரீஸ் ஆக அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ சைஸ் ஆஃப் தி ஆட்டம் டிக்ரீஸ் ஆக அயனைசேஷன் எனர்ஜி என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சைஸ் ஆஃப் தி ஆட்டம். ஸோ சைஸ் ஆஃப் தி ஆட்டம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அயனைசேஷன் எனர்ஜி. அதை ஷார்ட்டாக ஐன்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இன் த ஃபாலோவிங் கிராஃப் தேர் ஆர் 2 deviation in the trends. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க வேரியேஷன் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி அலாங் த குரூப் அலாங் த செகண்ட் பீரியடில் பாருங்கள். லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான் என்ன பண்ணுது, அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. அயனைசேஷன் எனர்ஜி என்ன பண்ணும், கிலோஜூல் மோலிகுலரோடையும் நம்ம பார்த்துருக்கோம். எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க, ஒரே சீரீஸ். அயனைசேஷன் எனர்ஜி என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் ஆகுது. இதில் அக்ராஸ் த செகண்ட் பீரியடில். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கான்செப்ட் தான். ஸோ கான்செப்டை பார்த்து பயந்துடாதீங்க, ஆனால் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். அக்ராஸ் த பீரியடில் என்றைக்குமே அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், சைஸ் ஆஃப் தி ஆட்டம் டிக்ரீஸ் ஆகும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதோட வேலன்ஸ் ஷெல்லே சேம் வேலன்ஸ் ஷெல்லே எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில்லப் ஆகுது. அலாங் த குரூப்பில் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது, சைஸ் ஆஃப் தி ஆட்டம் இன்க்ரீஸ் ஆகுது. அவ்வளோதான். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, it is expected that boron has higher ionization energy than beryllium since it is higher nuclear charge. However, the actual ionization energy of the beryllium and boron
are 899 and 800 kilojoule mole inverse respectively. The contrary to the expectation, it is due to the fact that the beryllium with the completed filled 2s orbital is more stable than partially filled valence electronic configuration of boron. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பெர்லியம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, ஐன்ஸ்டீன் வந்து பார்த்தீங்கன்னா பெர்லியம் வந்து மோரா இருக்கு போரானை கம்பேர் பண்ணுறப்ப. ஏன்னா போரானில் அவுட்டர் மோஸ்ட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அதை ஈஸியாக ரிலீஸ் பண்ணிடலாம். பெர்லியம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபில்லப் ஆகிட்டு பாருங்க, 1s2 2s2 தான். ஸோ அதனால தான் போரானை கம்பேர் பண்ணுறப்ப பெர்லியம் வந்து மோர் அயனிக் எனர்ஜியாக இருக்குது. The electronic configuration of beryllium is equal to 4 for 1s2 2s2 and that the boron வந்து பார்த்தீங்கன்னா Z equal to 5 1s2 2s2 2p1. Similarly nitrogen with 1s2 2s2 2p3 the electronic configuration has the higher ionization energy 1402 kilojoule mole inverse. Then the oxygen வந்து பார்த்தீங்கன்னா 1314 kilojoule mole inverse. Since half-filled electronic configuration is more stable, it requires the higher energy to remove an electron from 2p orbital of nitrogen, whereas the removal of one 2p electron from oxygen leads to the stable half-filled configuration. This makes the comparatively easier to remove the 2p electron from oxygen. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சிஜனை கம்பேர் பண்ணுறப்ப நைட்ரஜனில் வந்து பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p3 இருக்குது, ஆக்சிஜனுக்கு 1s2 2s2 2p4ன்னு வந்துருக்குல்ல. நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷனாக இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹாஃப் ஃபீல்டாக இருந்தால் என்ன வரும், கண்டிப்பாக ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ ஹாஃப் ஃபீல்டில் இந்த 2pயில் பாருங்கள், எக்ஸில் ஒன்று இருக்கும், ஒய்யில் ஒன்று இருக்கும், இசட்டில் ஒன்று இருக்கும். அப்போ என்ன வரும் அப்படின்னா இந்த 2p ஆர்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால அதோட அயனைசேஷன் எனர்ஜி ரொம்ப ஹெவியாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணுறப்ப, ஆக்சிஜனை கம்பேர் பண்ணுறப்ப. ஓகேவா? ஏன்னா ஆக்சிஜனில் 1s2 2s2 2p6 ஸோ 2p4 அந்த 4ல் எக்ஸில் 2 இருக்கும், ஒய்யில் ஒன்று இருக்கும், இசட்டில் ஒன்று இருக்கும். அப்போ இசட்டில் உள்ள எலக்ட்ரானை ஈஸியாக ரிலீஸ் பண்ணிடலாம். ஓகே, சாரி இசட்டில் இருக்கிறேன், எக்ஸில் வந்து 2 இருக்குல்ல, அந்த 2ல் ஒன்று ஈஸியாக ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜனோட கான்ஃபிகரேஷன் வரும். ஸோ அதனால் நைட்ரஜனை கம்பேர் பண்ணுறப்ப ஆக்சிஜனுக்கு என்ன இருக்கும், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஃபீல்டாக இருக்குது, ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஹாஃப் ஃபீல்டாக இருக்காது, ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது. அதனால் நைட்ரஜனை கம்பேர் பண்ணுறப்ப ஆக்சிஜனுக்கு அயனைசேஷன் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்து பீரியாடிக் வேரியேஷன் இன் ஏ குரூப்பில் பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குரூப்பில் ஆட்டத்தோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ அயனைசேஷன் எனர்ஜி என்ன பண்ணும், டிக்ரீஸ் ஆகும். இப்போ இங்கே பாருங்கள், அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ் டவுன் த குரூப். As we move down a group, the valence electron occupies a new shells. The distance between the nucleus and the valence electron increases. So the nuclear force of attraction valence electron decreases. Hence the ionization energy also decreases down the group. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேலன்ஸ் செல்ல தாண்டி எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக ஃபில்லப் ஆகுது. ஏன்னா ஆட்டத்தோட சைஸ் வந்து பெருசாகிட்டே போயிட்டு இருக்கு. அப்போ நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் செல்லுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகுது. அப்போ எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகுறதும் என்ன பண்ணுது, அந்த நியூக்ளியஸ்லேருந்து லாஸ்ட் செல்லில் தான் எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக ஆட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அந்த லாஸ்ட் எலக்ட்ரான் லாஸ்ட் செல்லில் தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் ஷீல்டிங் எஃபெக்ட். Ionization energy and shielding effect பாருங்க. As we move down the group, the number of inner shell electron increases, which in turn increase the repulsive force exerted by them on the valence electron. The increase the shielding effect caused by the inner electrons decreases the attractive force acting on the valence electron by the nucleus. Therefore, the ionization energy decreases.
என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு நியூக்ளியஸ்ல வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, அந்த எலக்ட்ரான்ஸ்ல உள்ள லாஸ்ட் எலக்ட்ரான் இருக்கு பாருங்க, லாஸ்ட் எலக்ட்ரான் அதுக்கும் அதுக்கு பக்கத்துல அதுக்கு முன்னாடி உள்ள எலக்ட்ரான்ஸுக்கும் ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கு. அதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஷீல்டிங் எஃபெக்ட் சொல்றோம். அந்த ஷீல்டிங் எஃபெக்ட் அதிகமானுச்சுன்னா அயனைசேஷன் எனர்ஜி என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆகும். இதுவே அந்த நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியஸ் வந்து அந்த ஷீல்டிங் எஃபெக்டையும் தாண்டி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக கொடுத்துச்சு அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி என்ன பண்ணும், அதிகமாக இருக்கும். அப்போ நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக அயனைசேஷன் எனர்ஜி என்ன பண்ணும், அதிகமாகும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கும். நியூக்ளியர் சார்ஜ் கம்மியாக அயனைசேஷன் எனர்ஜி என்ன பண்ணும், கம்மியாகும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ நியூக்ளியர் சார்ஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அயனைசேஷன் எனர்ஜி. அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. Let us understand this trend by the consider the ionization energy of alkali metals. இதில் பாருங்க, வேரியேஷன் ஆஃப் ionization energy down the group. ஃபர்ஸ்ட்ல பாருங்க, லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம். அது இங்கே கொடுக்கல. இப்போ லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் லித்தியத்துக்கு அதிகமாக இருக்குது, அப்போ சோடியத்துக்கு கம்மியாகுது, இப்போ பொட்டாசியத்துக்கு ரொம்ப கம்மியாகுது, ருபீடியத்துக்கும் அதே மாதிரி கம்மியாக இருக்குது, சீசியத்துக்கு கம்மியாக இருக்குது. அப்போ அலாங் த குரூப்பில் அயனைசேஷன் எனர்ஜி என்ன பண்ணும், டிக்ரீஸ் ஆகும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அடுத்தோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ரேடியஸ் ஆஃப் ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால தான். நெக்ஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி. எலக்ட்ரான் அஃபினிட்டி இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இட் இஸ் டிஃபைன்ட் as the amount of energy released required to the case of noble gas when an electron is added to the valence shell of an isolated neutral gaseous atom. It's the ground state. To form its anion, it is expressed as kilojoule mole inverse. So எக்ஸாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, இது ரொம்ப சிம்பிள் தான். அயனைசேஷன் எனர்ஜிக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அங்கே ஒரு எனர்ஜியை கொடுத்து எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுறோம், எனர்ஜியை கொடுத்து எலக்ட்ரானை ஆட் பண்ணுறோம். ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது என்ன நடக்குது, அங்கே ரிலீஸ் பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறோம். இங்கே ரொம்ப சிம்பிள். ரெண்டுக்குமே ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா காமன் தான். ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ் தான், அதுக்கு கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ் தான். ஓகேவா? இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, எலக்ட்ரானை கொடுக்குறோம், ஸோ ஏ மைனஸாக மாற்றுறோம், சம் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. அங்கே ஆட்டம் இருந்துச்சு, எனர்ஜியை கொடுத்து எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணோம். ஓகேவா? இங்கே எலக்ட்ரானை கொடுக்கும்போது எனர்ஜி வந்து என்ன பண்ணும், ரிலீஸ் ஆகும். வாங்கிக்கும் போது நம்ம எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அதான் இங்கே சொல்லுவோம். வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரான் அஃபினிட்டி இன் பீரியட்ஸில் பாருங்கள், சேம் திங் தான். எலக்ட்ரான் அஃபினிட்டி, அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, இது எல்லாமே அக்ராஸ் த பீரியடில் அதிகமாகும், அலாங் த குரூப்பில் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி அயனைசேஷன் எனர்ஜி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த பீரியடில் இன்க்ரீஸ் ஆனிச்சோ அதே மாதிரி தான் எலக்ட்ரான் அஃபினிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இங்கே பாருங்கள், the variation of electron affinity is not as a systematic as in the case of ionization energy as we move from the alkali metals to halogens in a period. Generally the electron affinity increases, the amount of energy released will be more. This is due to the increase the nuclear charge and a decrease in the size of the atoms. However, in case the elements such as beryllium, நைட்ரஜன் ரெண்டையும் பாருங்கள், ரெண்டுமே கம்ப்ளீட்டாக ஃபில்லப் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியாது. த அடிஷன் டு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் will disturb the stable electronic configuration. They have the almost zero electron affinity. ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரானை வாங்கிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எலக்ட்ரான்ஸை கொடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸை ஆட் பண்ணுறோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை வாங்கிக்கும். அப்போ அயனைசேஷன் எனர்ஜி என்ன பண்ணுறது, எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து என்ன பண்ணுறது, இன்க்ரீஸ் ஆகும். இந்த நைட்ரஜன், பெர்லியம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே கம்ப்ளீட்டாக ஃபில்லப் ஆகிருக்கு. அப்படி கம்ப்ளீட்டாக ஃபில்லப் ஆகிருக்கனால அதெல்லாம் எலக்ட்ரானை வாங்கிக்க முடியாது. ஸோ பெர்லியம், நைட்ரஜன் இதுக்கெல்லாம் ஜீரோ எலக்ட்ரான் அஃபினிட்டி வெளியாக இருக்கும். அதான் கொஸ்டின் கேட்பாங்க, வை த எலக்ட்ரான் அஃபினிட்டிஸ் வேல்யூஸ் ஆஃப் பெர்லியம் அண்ட் நைட்ரஜன் இஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோ அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சர். So beryllium and nitrogen is stable electronic configuration. So completely filled electronic configuration. So beryllium 1s2 nitrogen 1s2 2p3. So half filled and completely filled electronic configuration. So beryllium is nitrogen is almost zero electronic configuration. அதனால் என்ன பண்ண முடியாது, எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது.
அப்படி எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதனால நம்ம என்ன பண்ணுறோம் வந்து 0 எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூஸ் சொல்கிறோம். அதே மாதிரி அக்ராஸ் த பீரியட்லேயும் அதே மாதிரி தான். எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் சப்ஸ்டன்ஸ்லேயே ஆட் ஆகிறதுனால அதோட எஃபெக்டிவ் நியூக்ளியஸ் சார்ஜ் அதிகமாக இருக்கும். அப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ என்ன பண்ணும், அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, எலக்ட்ரான் கெயின் எனர்ஜி அலாங் த செகண்டரி பீரியட்ல பாருங்க. லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான். இப்போ என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. லித்தியத்துக்கு அதிகமாக இருக்குது, பெர்லியத்துக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஏன்னா அது ஸ்டேபிளாக இருக்குது. போரான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கார்பனுக்கு அதிகமாக இருக்கும். நைட்ரஜனுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏன்னா வந்து என்ன பண்ணும், பார்சியலி ஃபில்டாக இருக்குது. ஆக்சிஜனுக்கு அதிகமாக இருக்கும், ஃப்ளூரினுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, நியானுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வந்து என்ன இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். அதை கரெக்டாக நான் வாங்கிக்க முடியாது. ஓகேவா, இதுதான் கான்செப்ட். அடுத்து noble gases have the stable NH2 NP6 configuration and the addition of further electron is unfavorable and they require energy. Halogens have the general atomic configuration NH2 NP5 readily accept the electron to get the stable noble gas atomic configuration NH2 NP6 and therefore the each period the halogen has the higher electron affinity, high negative values. நோபல் கேஸுக்கு பக்கத்தில் தான் ஹாலஜன்ஸ் இருக்கு. நோபல் கேஸுக்கு வந்து NH2 NP6, ஹாலஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா NH2 NP5. அப்போ ஹாலஜன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாமே ரெடி டு அக்செப்ட் த எலக்ட்ரானாக இருக்கும். எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணினா மாறும், நோபல் கேஸாக மாறும். ஸோ ஹாலஜன்ஸ் இஸ் ஏ மோர் எஃபெக்டிவ், மோர் எலக்ட்ரான் அஃபினிட்டி. நோபல் கேஸ் இஸ் ஏ பூர் எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூஸ். ஏன்னா நோபல் கேஸ் எல்லாமே என்னவா இருக்கும், எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 0 எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூஸாக இருக்கும். So variation electron affinity in a group level. As we move down the group, generally the electron affinity decreases. This is due to the increase in atomic size, the shielding effect of the inner shell electrons. However, the oxygen and the fluorine have the lower affinity than the sulfur and the chlorine respectively. The size of the oxygen fluorine atoms are comparatively small and they have the high electron affinity. Moreover, the extra electron added to oxygen and the fluorine has to be the accommodated the 2p orbital, which is relatively compact compared to the 3p orbitals of sulfur and the chlorine. So oxygen and the fluorine have the lower electron affinity than the respective group elements sulfur and chlorine. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஃப்ளூரினையும் குளோரினையும் கம்பேர் பண்ணுறப்ப சல்ஃபர் அண்ட் ஆக்சிஜன் என்னவா இருக்கும் அப்படின்னா, சல்ஃபர் அண்ட் ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூவாக இருக்கும். ஃப்ளூரினையும் குளோரினையும் கம்பேர் பண்ணுறப்ப குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. ஃப்ளூரின் இஸ் லோயர் அஃபினிட்டி வேல்யூ அந்த எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா குளோரின், ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சைஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். குளோரின் கொஞ்சம் பெருசாக இருக்கப்போ என்ன பண்ணி ஈஸியாக எலக்ட்ரான் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி சல்ஃபரையும் ஆக்சிஜனையும் கம்பேர் பண்ணுறப்ப சல்ஃபர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஈஸியாக வந்து ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்காங்க, கொஞ்சம் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்காது. ஆனால் ஆக்சிஜன் என்ன பண்ணும், ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை சல்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கும். ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்காது, ஏன்னா அது ஸ்மால் சைஸாக. அப்போ சைஸை பொறுத்து என்ன பண்ணும், எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன். ஏன்னா இப்போ ஃப்ளூரினையும் குளோரினையும் நீங்கள் பாருங்கள், ஃப்ளூரின் வந்து ஸ்மால் சைஸாக இருக்குது, ரொம்ப காம்பேக்டாக இருக்குது கம்பேர் டு குளோரின் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதுதான். ஆனால் எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா குளோரினை கம்பேர் பண்ணுறப்ப குளோரினுக்கு அதிகம். அதான் அந்த குளோரின், ஸோ ஆக்சிஜன் ஃப்ளூரின் அது லோயர் எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ than the respective group of elements sulfur and chlorine. ஸோ சல்ஃபரையும் குளோரினையும் கம்பேர் பண்ணுறப்ப ஓகேவா, இது எப்படி இருக்கு, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதான் இதை கொடுத்துருப்பாங்க. வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி 7th குரூப்பில் பாருங்கள். ஃப்ளூரின் ஃபஸ்ட்டு கம்மியாக இருக்குது, அப்புறம் குளோரின் ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்புறம் புரோமின், அயோடின், அஸ்டடைன். ஓகேவா, குளோரினுக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்கும், மற்ற எல்லாத்துக்குமே எப்படி இருக்கும், ஒரே ரேஞ்சில் தான் இருக்கும். ஃப்ளூரினையும் குளோரினையும் கம்பேர் பண்ணுறப்ப ஃப்ளூரின் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்கும், குளோரின் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. இப்போ இதை கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க கட்டுறாங்க. ஆனால் இதை கம்பேர் பண்ணுறப்ப இது சைஸ் பெருசாக எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகும்.
அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, என்ன பண்ண ஈஸியாக எலக்ட்ரானை வாங்கிக்கிறாரு. ஸோ அதான் இது. ஓகே, ஸோ இதுக்கும் அதுக்கும் உள்ள சேம் ஈவெண்ட் தான். இதுக்கும் கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ் தான், அதுக்கும் கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ் தான். ஐன்ஸ்டைன் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. டவுட் நிறையா வரும். ஏன்னா ஒவ்வொரு லெக்லையும் ஒவ்வொரு கான்செப்டை பேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு லெக்கில் நியூக்ளியர் சார்ஜை பேஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு லெக்கில் ஐன்ஸ்டைன் எனர்ஜியை பேஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு லெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டியை பேஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் கன்ஃபியூஸ் வரும். அதனால் குரூப்பில் போடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.